வணக்கம் தோழா. இன்று நாம் வயது ஆகியும் மறதி நோய் அருகில் கூட வராமல் இருக்க வேண்டுமா? இதோ இந்த உணவுகளைச் சாப்பிடுங்கள் என்ற காணொளியை பார்ப்போம். வாருங்கள் பார்க்கலாம். நம் மூளையை ஆரோக்கியமாக வைக்கவும் சுறுசுறுப்பாக வைக்கவும் கலோரிகள் மிகவும் அவசியமானது. இந்த கலோரிகளை நாம் உண்ணும் உணவில் இருந்து பெற முடியும். நாம் உண்ணும் உணவுக்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் சம்பந்தம் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? மூளை ஒரு ஆற்றல் மிகுந்த உறுப்பு. இது நமது உடலின் கலோரிகளில் 20% பயன்படுத்துகிறது. எனவே உங்கள் மூளை செயல்பாட்டிற்கு கலோரிகள் மிகவும் அவசியம். மூளை ஆரோக்கியமாக இருக்க சில சத்துக்கள் அவசியம். உதாரணமாக ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மூளை செல்களை உருவாக்கவும் சரிசெய்யவும் உதவுகின்றன. ஆன்டிஆக்சிடென்ட்கள் செல்லுலார் அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்கின்றன. எனவே வயதான காலத்தில் ஏற்படும் அல்சைமர் போன்ற மறதி நோயில் இருந்து தப்பிக்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். அந்த வகையில் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவும் உணவுகளைப் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். மூளை ஆரோக்கியத்துக்கு எண்ணெய் மீனில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் காணப்படுகிறது. இவை நியூரான்கள் எனப்படும் மூளை செல்களின் கட்டமைப்பை மேம்படுத்த உதவுகிறது. 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் அதிக அளவு ஒமேகா-3 உட்கொண்டவர்களுக்கு மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரித்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சால்மன் மீன், கானாங்கெழுத்தி, சூரை மீன், ஹெர்ரிங், மத்தி, சோயாபீன்ஸ், கொட்டைகள், ஆளிவிதை மற்றும் பிற விதைகளிலிருந்தும் மக்கள் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களை பெறலாம். மூளை ஆரோக்கியத்துக்கு டார்க் சாக்லேட்டில் காணப்படும் கோகோவில் பிளவனாய்டுகள் காணப்படுகிறது. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இந்த பிளவனாய்டுகள் மூளையின் சில பகுதிகளில் உள்ள நியூரான்கள் மற்றும் இரத்த நாளங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மூளையில் இரத்த அதிகரிக்கிறது. டார்க் சாக்லேட் சாப்பிடுவது மூளை பிளாஸ்டிசிட்டியை மேம்படுத்தலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மூளை ஆரோக்கியத்துக்கு பெர்ரி பழங்களிலும் பிளவனாய்டுகள் எனப்படும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது. பெர்ரிகளில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் ஆந்தோசயனின், காஃபிக் அமிலம், கேட்டசின் மற்றும் குர்செடின் ஆகியவையாகும். இது மூளை பிளாஸ்டிசிட்டியை அதிகரிக்கிறது. இது மூளை செல்கள் புதிய இணைப்புகளை உருவாக்க உதவுகிறது. கற்றல் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. மூளை ஆரோக்கியத்துக்கு நட்ஸ் மற்றும் விதைகளில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை மூளை செயல்பாட்டுக்கு உதவுகிறது. இது ஆக்சினேற்ற அழுத்தத்திலிருந்து மூளை செல்களை பாதுகாக்க உதவுகிறது. இதிலுள்ள விட்டமின் இ வயதான காலத்தில் மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. சூரியகாந்தி விதைகள், பாதாம், ஹேசல்நட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். மூளை ஆரோக்கியத்துக்கு காஃபியில் உள்ள காஃபின் மூளையில் உள்ள அடினோச்சின் என்ற பொருளை தடுக்கிறது. இந்த பொருள் ஒரு நபருக்கு தூக்கத்தை ஏற்படுத்துகிறது. காஃபின் தகவலைச் செயலாக்குவதற்கான மூளையின் திறனை அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மூளை ஆரோக்கியத்துக்கு அவகேடா பழத்தில் ஆரோக்கியமான நிறைவுறா கொழுப்புகள் உள்ளன. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மூளையின் செயல்திறனை ஆதரிக்கிறது. மூளை ஆரோக்கியத்துக்கு வேர்க்கடலையில் வைட்டமின் இ மற்றும் ரெஸ்வெராட்ரோல் போன்ற சத்துக்கள் காணப்படுகிறது. வேர்க்கடலை மூளை ஆரோக்கியமாக இருப்பதற்கான சத்துக்களை வழங்குகிறது. இதிலுள்ள ரெஸ்வெராட்ரோல் பிளவனாய்டுகள் அல்சைமர் மற்றும் பார்கின்சன் நோய், வீக்கம் மற்றும் நரம்பியல் நோய்களை தடுக்க உதவுகிறது. மூளை ஆரோக்கியத்துக்கு முட்டையில் விட்டமின் பி6, பி12 மற்றும் போலிக் அமிலம் காணப்படுகிறது. இந்த வைட்டமின்கள் மூளை சுருங்குவதைத் தடுக்கவும் மற்றும் அறிவாற்றல் குறைவை தாமதப்படுத்தவும் உதவுகிறது என்று சமீபத்திய ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூளை ஆரோக்கியத்துக்கு ப்ரக்கோலியில் வைட்டமின் சி மற்றும் ஃப்ளாவனாய்டுகள் உள்ளன. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள் ஒரு நபரின் மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இதிலுள்ள குளுக்கோஸ்னோலேட்டுகளும் மூளை நரம்பிய கடத்தல் நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. மூளை ஆரோக்கியத்துக்கு முட்டைக்கோஸ் மற்றும் கீரை வகைகளும் மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இதில் குளுக்கோசினோலேட்டுகள், தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் காணப்படுகிறது. இது மூளைக்கு சிறந்த சூப்பர் ஃபுட் உணவாகும். மூளை ஆரோக்கியத்துக்கு சோயா பீன்ஸில் பாலிபினால்கள் எனப்படும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது. இது டிமென்ஷியா அபாயத்தை குறைக்கிறது. மூளையின் அறிவாற்றல் திறனை அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.